எங்களோட நூக்காலம்மன் குலதெய்வ கோயில் எடக்குப்பம் 2026 4வது வாரம் ஆடி மாதம் பொங்கல் வச்சு கூழ் ஊற்றுறது. இந்த கடை வந்து எங்கள் டேடி வச்சுருக்காரு. சிம்பிளாக வரவங்களுக்கு தீபம் விளக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி. வீரவர் கோயில். மை டாடி. கோயிலோட முழு தோற்றம். இந்த மரம் வந்து பூவரச மரம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்ருக்கேன். நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னே இந்த கோயில் வந்து ரொம்ப சிறிய கோயிலாக இருந்தது. இப்போ வந்து நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. எங்கள் அப்பாவுடைய பங்கும் அதில் நிறைய இருந்தது இந்த கோயில் எழும்புறதுக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. இது கோயிலோட குளம், நூக்காலம்மன் குளம். எல்லாம் ஒரு விளம்பரம் தான். இதுதான் மை பொண்டாட்டி நூக்காலம்மன் கோயிலுக்கு கோலம் போடுறா 4வது வாரம் பொங்கல் வைக்கிறதுக்காக. ஒரு ஆய் சொல்லுங்கள். நிமிந்து பார்த்து சொல்லுங்கள். சொல்லுடி. நாங்களே ஆண்டார்குப்பம் நெடுவரம்பாக்கத்துலேருந்து வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் எடக்குப்பத்துலேருந்து யாரும் பொங்கல் எடுத்துகிட்டு வரல. என்னென்னா நாங்கள் சீக்கிரம் வந்தது வந்து இன்றைக்கி காலையில் 7 மணிக்கெல்லாம் பொங்கல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும். ஸோ அதை நினச்சி நாங்கள் வீட்லேயே 6:50 கிளம்பி பைக் எடுத்துகிட்டு இங்கே வர்றதுக்கு மணி 7:30 ஆச்சு. நம்மளே லேட்டாக வரோன்னு நினச்சிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஐயரே பூசாரி இன்னும் கதவு திறக்காமல் இருக்கார். எங்கள் டேடி மட்டும்தான் கடை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. யாருமே இல்லாத ஊருக்கு கடையை போட்டு உட்காந்தாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வருவாங்க. இப்போ தான் மோள சவுண்டு கேட்குது ஊர் உள்ள.
முதல் ரவுண்டு 2, அதுக்கப்புறம் 3வது ரவுண்டில் தான் எல்லோரும் பொங்கல் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அநேகமாக இங்கே வரும்போது மணி 9 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு மேலே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 9 மணிக்கு மேலே பொங்கல் வச்சுட்டாங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 12, 1:30 ராவுகாலம் மாட்டோம். ஸோ 12 மணிக்குள்ளே நெய்வேத்தியம் வாங்கிட்டாங்கன்னா நான் திரும்ப சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டு முக்காலம்மாவை பார்த்துக்கிட்டு வேண்டுதல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி கிளம்பி போகணும். இன்றைக்கி ஆக்சுவலாக என்னென்னா நானி மூந்தாவுக்கு ஸ்கூல் லீவு ஞாயிற்றுக்கிழமைனால, அதனால் வீட்டிலே இருங்கடா. நவனீஷ் வந்து +2, முகுந்தன் வந்து 10th, அதனால் அவனை படிக்க சொல்லி வீட்டிலே இருந்தாச்சு. 2வது முகுந்தன் வந்து கிளஸ்டர் CBSE மேட்ச்சு கர்னூல் மேட்ச்சு விளையாடுறதுக்காக ப்ராக்டிஸ் வேறு போய்ட்டுருக்குது. அவனுக்கு புது போ மாற்றிருக்கோம். இப்போ தான் 1 வாரம் ஆகுது. அந்த போ மணிப்பூர் போ, அதை வச்சு அவனும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் கூட இருந்தால் என்னால் நல்லா இருந்திருக்கும், அவன் மம்மியும் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்களாலையும் முடியல. நாங்கள் 2 பேரும் இங்கே சாமி கும்பிட்றதுக்காக இங்கே வந்தாச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு தான் அவனை ரெடி பண்ணணும். ஈவினிங் வேறு கிளாஸுக்கு கூட்டும் போயிடணும், ஆர்ச்சரி கிளாஸுக்கு. வீட்டில் இருந்தால் அந்த அளவுக்கு பண்ணுவானான்னு தெரில. இங்கே வெறும் காற்று ஓவராக அடிக்குது, அதனால் ஆர்ச்சரி பண்ண முடியல. அதனால் ஷூட் பண்ண முடியல சரியாக. ஸோ அதனால் கிளாஸுக்கு தான் போய் ஆகணும். இந்த மாதம் 23ஆம் தேதி மேட்ச் இருக்குது கர்னூலில், ஆகஸ்ட்டு 2026. போன வருஷம் அதே மாதிரி கிளஸ்டர் மேட்ச்சு பார்த்திங்கன்னா ஆண்டாரப்பம் வேலம்மாள் ஸ்கூல்லேயே வச்சாங்க சவுத் ஜோனு. அதை வின் பண்ணான், 2nd பிளேஸ் தான். அதுக்கு அடுத்து பஞ்சாபில் இருக்க GCN ஸ்கூலில் கெத்தலாங்கிற ஊரில், அந்த ஊரில் நேஷ்னல் மேட்ச் வச்சாங்க சங்கரூரில். அந்த மேட்ச் விளையாடி நாங்கள் அங்கே முகந்தன் வந்து 341 ஃபஸ்ட் ரவுண்டு. 2nd ரவுண்டும் அது மாதிரி அடித்தா நல்லா ஸ்கோர் பண்ணான். அதில் வந்து கோல்டு மெடல் நேஷ்னலில் கோல்டு மெடல் பண்ணதுக்கப்புறமா அங்கே இருந்து செலக்ட் ஆகிட்டு வாரணாசியில் அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் நடக்க போகிற வாரணாசி மேட்ச்சில் HGFI மேட்ச் விளையாடுறதுக்கு செலக்ட் ஆனான். அங்கேயும் சில்வர் மெடல் வின் பண்ணான். ஸோ ஹாப்பி, மெடல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். அந்த வாரணாசி மேட்ச்சுக்கு மாத்திரம் ஃபேமிலியாக எல்லாருமே போயிருந்தோம். செம ஹாப்பியாக இருந்து காசி விஷ்ணு அது வரைக்கும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு மேட்சும் விளையாடிட்டு சில்வர் மெடலையும் வாங்கிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ அந்த மெடல்லாம் வாங்குறதுனால முகுந்தனுக்கு வந்து 9th 10th வந்து 60% வந்து அவனுக்கு வந்து ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, ஃபீஸில் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பி. இதெல்லாம் வந்து போன வருஷம் நடந்தது. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுன்னா அந்த போ ஏற்கனவே வச்சுருந்த லேசி பாய் போ தான் இதுக்கெல்லாம் எங்களுக்கு உதவி பண்ணிச்சு. நல்லா செம பர்ஃபார்மன்ஸ். இப்போ அந்த போவு தான் வயசாகிடுச்சு, லைட்டாக லிம்பு வந்து கீரல் விரிசல் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போ ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சு. ஸோ அதனால் வந்து அந்த போ நிப்பாட்டிட்டு மணிப்பூர் போ இப்போது வாங்கியிருக்கோம். அந்த போவை வச்சு தான் இந்த வருஷம் 2026 கிளஸ்டர் மேட்ச்சு கர்னூலில் மேட்ச்சு கோல்டு மெடல் வின் பண்ண போகிறோம். இதுதான் கோயிலோட முழு தோற்றம். பார்க்க அருமையாக இருக்கும் எங்கள் கோயில், நூக்காலம்மன் கோயில். வாழை மரம்லாம் அருமையாக கட்டியிருக்கோம். பொங்கலுக்காக இன்றைக்கி எல்லோரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வாடை பொங்கல் வைக்க போகிறாங்க. அதுக்காக பொங்கலுக்காக பாட்டும் போட்டாச்சு. பலிபீடம் இது அம்மனுடைய வேல் நேராக இருக்கும். இனி மக்கள்லாம் வருவாங்க சொல்லிட்டு கடையும் போடுறாங்க. நேரம் காலை 8 மணி.
இங்கே குளத்துல வந்து நிறைய தாமரை செடி, சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்லாம் இருக்குப்பா. சூப்பராக இருக்குது. ஏன் vlog எடுக்க கற்றுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக, இதுக்கே போதுவாங்கன்றீங்களே. இந்த கோயிலோட குளத்துலேருந்து நடந்து வர பாதை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எங்கள் கோயில் நூக்காலம்மன் குலதெய்வம். எனக்கு இந்த தாமரைப்பூ வரலாறா, தாமரைப்பூ வரலாறு சொல்லணும். இந்த வரலாறு வந்து பெரிய நீண்ட நெடிய கதை. 30 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி போகணும் இந்த தாமரைப்பூ வரலாறு. இப்போ வந்து என் அண்ணன் தான் இதை தாமரைப்பூ இந்த குளத்தில் வந்து ப்ளைனாக தான் இருந்தது அப்போ அந்த குளம். ஸோ அப்போ தான் வந்து எங்கள் அண்ணன் தான் இந்த அல்லி தாமரைப்பூவுடைய கொஞ்சம் வேர்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த குளத்தில் போட்டான் ஒரு முறை, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போத்துலேருந்து இது செடிங்கெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி ப்ளைனாக தான் இருந்தது. இதில் குளம்லாம் வெறும் தண்ணி மட்டும்தான், இந்த மாதிரி தாமரை எல்லாம் இல்லாமல் இருந்தது. இலையெல்லாம் இப்போது நடந்து சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், கோலம் போட்டாச்சா? நல்லா இருக்குது பெரிய கோலம். யாரு அழகாக இருக்குது இந்துமதி. திஸ் இஸ் மை ஒய்ஃப் இந்துமதி. ஒரு கோலமே கோலம் போடுது. இதுதான் எங்கள் அம்மா நூக்காலம்மன். பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருப்பாங்க, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி நூக்காலம்மா தாய் போற்றி போற்றி. சரிடி, நான் இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு சரியா? இதோட நான் பொங்கல் வைக்கும்போது வீடியோ எடுக்கிறேன். அது வந்து அடுத்த வீடியோவாக நீங்கள் எல்லோரும் பார்க்குற மாதிரி கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். பாய். ஸோ வீடியோ எடுத்தவர் யாருன்னு பார்க்க வேணாமா? நீங்கள் வரலாறு என்ன சொல்லும், அதனால் நாமளும் இந்த வீடியோக்குள்ளே வரோம். நான் தான் வீடியோ எடுத்தாலே. ஹாய் இந்து, ஹாய் சொல்லு. திரும்ப ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். கோலம் போடுறது இவங்க தான். நான் கோலம் போட ஐடியா கொடுத்தது நான் தான். ஓகே, சூரியனை பார்த்து விழாக முடிச்சிடுவோம்.